உங்களுக்கு பிடிச்ச டேஸ்டியான பாஸ்தா குக்கர்ல ஒன் பாட் ரெசிபியா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாஸ் எதுவுமே சேர்க்காம ஜூசியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா ஹை ஃபிளேம்லயே ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு பச்சை மிளகாவையும் பொடியா நறுக்கி சேர்த்து டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கேரட்டை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேப்சிகமையும் கட் பண்ணி சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஹை ஃபிளேம்லயே. ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அரை டீஸ்பூன் மிளகா பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பாஸ்தா சேர்த்திருக்கேன். நீங்க வேற எந்த மாதிரி வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பாஸ்தாவையும் சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஜூசியா இருக்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான குக்கர் பாஸ்தா ரெடிங்க. பண்ணி மல்லித்தலையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்கும். வேணும்னா சீஸை மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சீஸ் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.